10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, example 9.55 பாருங்க. Find the area of the region bounded between the parabola x squared equal to y. Okay, and the curve y equal to modulus of x. Okay, so என்ன கேக்குறாங்க, find the area find out பண்ண சொல்றாங்க of the region bounded between the parabola, இந்த parabola x squared equal to y, இந்த parabolaவுக்கும் and the curve y equal to modulus of x, இந்த curveக்கும் in between உள்ள ஏரியாவை find out பண்ண சொல்றாங்க. ஓகேவா, ரைட். சொல்யூஷன் பாருங்க. கிவன்ல பார்த்தீங்கன்னா parabola ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன x ஸ்கொயர் ஈக்குவல் டு y அப்படின்னு கிவன்ல கொடுத்துக்கூடிய இந்த கர்வ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x ஸ்கொயர் ஈக்குவல் டு y அப்படின்னு கரெக்டா. அடுத்து என்ன கொடுத்தாங்க, கர்வ் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x அப்படின்னு. அப்போ y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, ரைட். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே படிச்சிருப்போம் 11th செக்ஷன்லேயே. ஓகே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன ஒரு மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும், எக்ஸ் வரும். எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படிங்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. ஓகே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னு வரும். எக்ஸ் லெஸ் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் படிச்சிருப்போம் 11th. சரிங்களா, அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. கரெக்டுங்களா. ஸோ அப்போ y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது. எக்ஸ் கிரேட்டர் தென் 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப ப்ளஸ் எக்ஸ் ஆகும். எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படிங்கிறப்ப மைனஸ் எக்ஸ் ஆகும் ஸ்பிளிட் ஆகுது. ஓகேவா. அப்போ இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது உங்களுக்கு. அப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறீங்க. பாருங்க, ரெண்டு இது இருக்கு உனக்கு. ஒன்று என்ன அப்படின்னா கரு கிவன்ல கொடுத்துருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் கிவன்ல கொடுத்துக்கூடிய கர்வ் ஈக்குவேஷன். அண்டு ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். எப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப ஒய் வேல்யூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்குது. அப்போ ரெண்டு பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் கிவன்ல கொடுத்துக்கூடிய கர்வ் ஈக்குவேஷன் அண்ட் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்னு வருது, மைனஸ் எக்ஸ்னு வருது. அப்போ பிரிச்சுக்கிறேன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட். ஓகே, அடுத்து இன்னொன்று பெரிய அதே மாதிரி இன்னொன்று இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படிங்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வந்திருக்குது, மைனஸ் எக்ஸ்னு வந்திருக்கு. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கரெக்டாக. அப்போ ரெண்டா உனக்கு என்ன கிடைக்குது, ரெண்டு இது கிடைக்குது உங்களுக்கு கரு. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது கருவு தான். அண்ட் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஆகும். இன்னொரு பார்ட்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆகும் உனக்கு ஸ்பிளிட் ஆகுது. கரெக்டுங்களா. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பார்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கரெக்டுங்களா. அப்போ ஒய் ஈக்குவல் இப்போ ரெண்டையும் பாருங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய், இங்கே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, அப்போ ஒய் வேல்யூ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ஒய் வேல்யூ எக்ஸ். அப்போ ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பக்கம் இதுலேயும் ஒய் இதுலேயும் ஒய் தானே. அப்போ இரண்டு ஈக்குவல் பண்ணலாமா, ஒய் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உனக்கு, எக்ஸ் அப்படின்னு கிடைக்குமா. ரைட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும் உனக்கு, மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ரெண்டுலையும் காமனாக என்ன வெளியே எடுக்கலாம், ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடலாமா. எக்ஸை வெளியே எடுத்துட்டா இங்கே ஃபர்ஸ்ட்டில் என்ன கிடைக்கும், ரிமைண்டர் எக்ஸ் கிடைக்கும். மைனஸ் இங்கே எக்ஸை வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும், 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ரெண்டுலையும் காமனாக ஒரு எக்ஸை வெளியே எடுக்கிறீங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஏபி ஈக்குவல் டு 0னா ஒன்று ஏ ஈக்குவல் டு 0 ஆர் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும் ஆர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 0வா, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும், 1. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது, 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த இதை எடுத்துக்கிறோம் நம்ம. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். என்ன கிடைக்குது, எக்ஸ் வேல்யூ 0 1 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா.
ரைட். அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா when எக்ஸுக்கு 0 அப்படிங்கிறப்ப ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, எக்ஸுக்கு 0 அப்படிங்கிறப்ப ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். எக்ஸுக்கு 0ன்னு போடுறப்ப இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு 0 போடுங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் போடலாமா? எக்ஸுக்கு 0 போடுங்க, ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 0. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு 0 கிடைக்கும். இந்த இடத்துல எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ when எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறப்ப ஒய் வேல்யூ 0 கிடைக்குது. எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா ஒய் வேல்யூ என்ன கிடைக்குது? 1 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ therefore இது கர்வு, இது பார்த்தீங்கன்னா y equal to modulus of x ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. அதில் y equal to xங்கிற பார்ட் இது. கரெக்டுங்களா? xங்கிற பார்ட் இது. இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த கர்வுக்கும் y equal to x அப்படிங்கிற இந்த லைனுக்கும் இன்பிட்வீன் உள்ள பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸுக்கு 0ங்கிறப்ப ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1ங்கிறப்ப ஒய் வேல்யூ 1. ஓகே, இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் எக்ஸ் வேல்யூ 0, ஓகே 0,0. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ட் எக்ஸுக்கு 1 போட்டப்போ ஒய்க்கு 1, அப்போ 1,1. எப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன கிடைக்குது? 0,0 அண்டு 1,1 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், உனக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிச்சா? ரைட். அடுத்து ஒய் ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறேன்? மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ கிவனில் கொடுத்துக்கூடிய கர்வ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அண்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸுங்கிற பார்ட். கரெக்டாக? மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற இந்த செகண்ட் பார்ட். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உனக்கு? மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் இந்த சைடு வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ரெண்டுலையும் காமனாக ஒரு எக்ஸை வெளியே எடுக்கலாமா? வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும் உனக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஒரு எக்ஸ் போச்சுன்னா ஒரு எக்ஸ் கிடைக்கும், பிளஸ் எக்ஸை வெளியேற்றாச்சு 1. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குமா? ரைட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவீங்க. இல்லை அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப எக்ஸ் வேல்யூ 0. பட் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எக்ஸ் என்ன கிடைக்கும் உனக்கு? -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 0 -1 கிடைக்குது. ஓகே, எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 0 -1 அப்படின்னு. ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன செய்யணும்? எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் இந்த y equal to minus x அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி y வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அப்போ when எக்ஸுக்கு 0 போடுங்க, எக்ஸுக்கு 0 போட்டால் y equal to -0, தட் மீன்ஸ் 0. கரெக்டாக? அப்போ எக்ஸுக்கு 0 போடுறப்போ yக்கு என்ன கிடைக்குது? 0. அதேமாதிரி எக்ஸுக்கு -1 போடுங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? +1. அப்போ y equal to 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ when x equal to 0 அப்படிங்கிறப்ப y வேல்யூ 0 அண்ட் x equal to -1 அப்படிங்கிறப்ப y வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ therefore இந்த கருவும் y equal to minus x அப்படிங்கிற இந்த லைன் இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் ஓகே எக்ஸுக்கு 0ங்கிறப்ப ஒய்க்கு 0, அப்போ 0,0, எக்ஸுக்கு -1ங்கிறப்ப ஒய்க்கு 1, அப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் -1,1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட். அப்போ ரெண்டு இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிருக்கு. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈஸ் இந்த இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 0,0 அண்ட் 1,1. அதேமாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் ஈக்குவல் டு -x அப்படிங்கிறப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 0,0 -1,1 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? ரைட். இப்போ டயக்ராம் பாருங்கள். ஓகே, டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் போட்டிருக்கேன், அதேமாரி ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக? எக்ஸ் ஆக்சிஸ் போட்டிருக்கேன், ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்? மார்க் பண்ணுறேன். ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாருங்கள், இங்கே என்ன வந்துருக்கு? 0,0, இதுலேயும் 0,0ன்னு வந்திருக்கா? ரைட். அப்போ 0,0 ஆரிஜினை மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? அடுத்தது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எங்கே உங்களுக்கு? 1,1. ஓகே, எக்ஸ் வேல்யூ 1, ஒய் வேல்யூ 1, அப்போ 1,1 இங்கே மார்க் பண்ணிக்கலாமா? எக்ஸ் வேல்யூ 1, ஒய் வேல்யூ 1, 1,1 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாருங்கள், இந்த இதில் -1,1 அப்படிங்கிறது. அப்போ எக்ஸ் வேல்யூ -1, ஒய் வேல்யூ 1 அப்படின்னு, அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்குமா? ரைட். அப்போ இந்த இடத்துல 1,1, -1,1, 0,0 இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை போட்டிருக்கிறேன். கரெக்டாக? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் 0,0, 1,1 அண்டு -1,1 இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ இதில் அடுத்தது பாருங்கள், கிவனில் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? பெரபோலா. கரெக்டாக? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது பெரபோலா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 5th சாப்டரில் வரும். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ரைட்வேர்டு பெரபோலா.
சாரி ஓப்பன் அப்வர்டு பெரபோலா. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் 4ay, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படின்னா ஓப்பன் அப்வர்டு அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay, மைனஸில் வந்துச்சு அப்படின்னா ஓப்பன் டவுன்வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4 டைப் இருக்குது, அப்பு, ரைட்டு, லெஃப்ட்டு, அப்பு, டவுன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஓகே, அதெல்லாம் பார்க்காத, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா, இது பெரபோலான்னு கொடுத்துருக்காங்க. இந்த பெரபோலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன் அப்வர்டில் இருக்கும். கரெக்டா? ஓகே, அப்போ ஓப்பன் அப்வர்ட் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, இந்த கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது கர்வ் ட்ரா பண்ணிக்கிறது தெரியுதா? ஓப்பன் அப்வர்டு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே உனக்கு அப்பில் போகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒயிட் கலர் சாக் பீஸில். இதான் என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது. கரெக்டா? ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் எக்ஸ். மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும் எப்போ எக்ஸ் கடந்தனார் ஈக்குவல் டு 0. அதேமாதிரி ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படிங்கிறப்ப. கரெக்டா? அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ட்ரா பண்ணிக்கிறேன். எக்ஸ் கடந்தனார் ஈக்குவல் டு 0, அப்போ பாசிட்டிவில். ஓகே, அப்போ எக்ஸுக்கு ஒய், அப்போ பாருங்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸுக்கு 0 போடுங்க, ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1 போடுங்க, ஒய்க்கு 1. ஓகேவா? அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற லைன் இப்படி கிடைக்குமா உனக்கு? ரைட். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். இந்த இடத்துல எக்ஸு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறேன் எப்போ எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படிங்கிறப்ப. எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா நெகட்டிவாக, எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ். அப்போ அதில் என்ன கிடைக்கும் உனக்கு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு பாருங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் கடந்த ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த லைன் கிடைக்குது. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற இந்த லைன் கிடைக்குது. இந்த லைனும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிற இந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் என்னன்னு கண்டுபிடிச்சி அப்படின்னா -1,1, அடுத்து 0,0, இன்னொன்று என்ன அப்படின்னா 1,1. ஓகே, ஸோ அப்போ அதை வச்சு தான் என்ன செய்யணும் அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு லைன் பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல அப்போ இந்த பாயிண்ட் என்ன கிடைக்கும்? இங்கே எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1, இந்த இடத்துல இது எக்ஸ் ஆக்சிஸ் தானே, ஒய் வேல்யூ 0, அப்போ இங்கே பாயிண்ட் என்ன கிடைக்கும்? -1,0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த -1,1 இந்த லைன் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக என்ன செய்கிறேன்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே -1,0ங்கிற பாயிண்ட் கிடைக்குது. ஓகே, அதே இங்கே 1,1ங்கிற பாயிண்ட் இருக்கா, அதுலேருந்து என்ன செய்கிறேன்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப ஒய் வேல்யூ 0, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ 1, அப்போ பாயிண்ட் என்ன கிடைக்கும்? 1,0 அப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ ரிக்வயர்டு ஏரியா நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த பெரபோலா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிற இந்த பெரபோலாவும் ஒய் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் எக்ஸ், தட் மீன்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஓகே, இது ரெண்டுக்கு இன்பிட்வீனில் ஏரியா தான் நீ கண்டுபிடிக்கணும். அப்போ ரிக்வயர்டு ஏரியா. ஓகே, ரிக்வயர்டு ஏரியா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரு இங்கிருந்து இப்படி போகுதா உனக்கு? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1,1, இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் -1,1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரு வந்து ரெண்டாக இதாகுது, உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது இந்த இடத்துல 0,0 அப்படிங்கிறப்ப. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா ஒய் ஈக்குவல் டு -x அப்படிங்கிற பார்ட் ஒரு பார்ட்டு, ஒய் ஈக்குவல் டு -x, ஒய் ஈக்குவல் டு -x அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கன்னா ரெண்டாக இதாகுது உங்களுக்கு. அப்போ இன்டர்வல் ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படி அப்படின்னா எக்ஸ் வேல்யூ பாருங்களேன் -1 to இந்த இடத்துல 0 அப்படிங்கிறப்ப உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல y ஈக்குவல் டு -x, இங்கே கரு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0 to இங்கே எக்ஸ் வேல்யூ பாருங்க 1, 0 to 1 அப்படிங்கிறப்ப y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது இந்த லைன். அடுத்து இங்கே ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ கரு ஈக்குவேஷன்ஸ் ரெண்டாக இதாகுது. அப்போ ஏரியாவும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, -1 to 0 அப்படிங்கிற இந்த லிமிட்டில் வரக்கூடிய இந்த ஏரியாவை A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக? -1 to 0 அப்படின்னு இந்த ஏரியாவை என்ன எடுத்துக்கிறேன்? A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்கள் 0 to 1, 0 to 1 அப்படிங்கிறப்ப இந்த ஏரியா கிடைக்குதா? இந்த லைனுக்கும் இந்த கருவுக்கு இன்வெர்ட்டில் ஏரியா கிடைக்குதா? இந்த ஏரியாவை என்ன எடுத்துக்கிறேன்? A2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ ரிக்வயர்டு ஏரியா அப்படிங்கிறது A ஈக்குவல் டு A1 + A2 அப்படிங்கிறது. கரெக்டாக? ரிக்வயர்டு ஏரியா அப்படிங்கிறது A1 + A2. ஓகே, அப்போ ஏரியா A ஈக்குவல் டு ஓகே லிமிட் எப்படி வருது உனக்கு? இதானே ஃபஸ்ட்டு ஏ1ங்கிற ஏரியாவுக்கு எக்ஸோட லிமிட் பாருங்கள் என்ன வந்துருக்குது? -1. இந்த இடத்துல பாருங்கள் -1,1, இதுக்கு நேராக பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கோமா? இங்கே பாயிண்ட் என்ன கிடைக்குது? -1,0, இங்கே என்ன கிடைக்குது? 0,0. அப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுது எங்கே? -1 to 0க்கு. ஓகே, அப்போ லிமிட் என்ன கிடைக்கும்? -1 to 0. ஓகே, அப்போ ஏரியா A ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு A1 அப்படிங்கிறது லிமிட் என்ன உனக்கு? -1 to 0. அப்போ இன்டகரல் -1 to 0 அப்படின்னு போட்டுக்கோ. ஃபார்முலா உனக்கு தெரியும் என்னென்னு? y அப்பர் லிமிட்
சாரி அப்பர் கர்வ் மைனஸ் ஒய் அடுத்து பார்த்தீங்கன்னா லோயர் கர்வ் அப்படிங்குது. ஓகே, ஒய் இது என்ன அப்படின்னா அப்பர் மைனஸ் ஒய் அப்படின்னு போட்டுக்கோ லோயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. கரெக்டா? ரைட். அடுத்து பாருங்கள் என்ன வந்திருக்கு, லிமிட்டு 0 to 1. ஓகே, இங்கே என்ன வருது 0 to 1 அப்படிங்கிறது எக்ஸோட லிமிட் சேஞ்ச் ஆகுது. அப்போ இன்டகரல் ஓகே இன்டகரல் 0 to 1 ஓகே இன்ட்டு ஒய் அப்பர் மைனஸ் ஒய் லோயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டாக? அப்பர் த கர்வ் மைனஸ் லோயர் த கர்வ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒய் அப்படின்னு டிஎக்ஸ் வச்சு சொல்கிறதுனால எக்ஸ் வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க, எக்ஸோட லிமிட் வச்சு சொல்கிறீங்க. -1 to 0 0 to 1 அப்படிங்கிற இந்த எக்ஸோட லிமிட் வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க ஃபார்முலா, இன்டகரல் -1 to 0 ஓகே அப்பர் த கர்வ் அப்பர் அப்படிங்கிறப்ப உங்கள் ஒய் வச்சு எக்ஸ் இங்கே லிமிட் வந்து எக்ஸோடதா. அப்போ இங்கே ஃபார்முலா எப்படி வரும், ஒய் அப்படிங்கிறத வச்சு ஒய் அப்பர் மைனஸ் ஒய் லோயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் இன்டகரல் 0 to 1 லிமிட் என்ன உனக்கு எக்ஸோட லிமிட் 0 to 1 அதுலேயும் என்ன ஃபார்முலா ஒய் அப்பர் மைனஸ் ஒய் லோயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டா? அப்போ ஏரியா ஏ ஈக்குவல் டு இன்டகரல் -1 to 0 ஒய் அப்பர் அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல -1 to 0ங்கிறப்ப அப்பர் என்ன உனக்கு ஒய் ஈக்குவல் டு -x அப்படிங்குது. அப்போ ஒய் வேல்யூ என்ன உங்களுக்கு -x. லோயர் அப்படின்னா கீழே என்ன வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு x² அப்படிங்குது. இல்லைன்னா x² ஈக்குவல் டு ஒய், இங்கே ஒய் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ ஒய் ஈக்குவல் என்ன வரும் x². அப்போ மேலே இருக்கக்கூடிய கர்வ் -x, மேலே இருக்கக்கூடிய கர்வ் இருக்கா ஒய் ஈக்குவல் டு -x, அதில் ஒய் வேல்யூ அப்படிங்கிறது -x, கீழே என்ன வந்திருக்குது உனக்கு அப்படின்னா y ஈக்குவல் டு x² அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஒய் அப்பர் அப்படிங்கிறப்ப -x இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோ. ஒய் லோயர் அப்படிங்கிறப்ப இங்கே வந்திருக்குது x², ஒய் வேல்யூ x², அப்போ x² போட்டுக்கோ இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்து இன்டகரல் 0 to 1 ஓகே 0 to 1 அப்படிங்கிறப்ப ஒய் அப்பர்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸா, ஒய் வேல்யூ என்ன உனக்கு எக்ஸ். லோயர் கீழே என்ன வந்திருக்குது கரு வந்திருக்கு ஒய் ஈக்குவல் டு x² அப்படிங்கிறது. அப்போ எப்படி எழுதுவீங்க, ஒய் அப்பர் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் லோயர் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வரக்கூடிய ஒய் ஈக்குவல் டு x² அப்படிங்கிற கரு. அப்போ x² அப்படின்னு போடுவோமா இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஏரியா ஏ ஈக்குவல் டு இன்டகரல் -1 to 0 -x மைனஸ் x² இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகரல் 0 to 1 x மைனஸ் x² இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டா? அப்போ ஏரியா ஏ ஈக்குவல் டு இது ரெண்டுலையும் மைனஸை காமனாக வெளியெடுத்து தரேன். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், +x கிடைக்குமா. எக்ஸை இன்டகரல் பண்ணால் x²/2 ப்ளஸ் போட்டுக்கோ, x² இன்டகரல் பண்ணால் x³/3 லிமிட் என்ன உனக்கு -1 to 0 ப்ளஸ் இன்டகரல் 0 to 1 இதை இன்டகரல் பண்ணலாமா. எக்ஸை இன்டகரல் பண்ணால் x²/2 மைனஸ் இருக்குது போட்டுக்குங்க. x² இன்டகரல் பண்ணால் x³/3 லிமிட் என்ன அப்படின்னா 0 to 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஏரியா ஏ ஈக்குவல் டு மைனஸ் வெளியே இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணுறேன், 0 போடுறேன். இந்த இடத்துல 0 போட என்ன ஆகிடும், 0²/2 ப்ளஸ் 0³/3 எல்லாமே 0 ஆகிடுமா. அப்போ 0 அடுத்து அப்பர் லிமிட் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் என்ன -1 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிடும் 1. அப்போ 1/2 இங்கே என்ன கிடைக்கும் -1 ஹோல் கியூப்னா -1/3. அப்போ 1/2 மைனஸ் 1/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் அடுத்து அப்பர் லிமிட் போடுங்க என்ன கிடைக்கும் 1/2 மைனஸ் இங்கே 1 போட்டால் என்ன கிடைக்கும் 1/3 மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடு. எக்ஸுக்கு 0 போட்டால் இந்த பாட்டு 0 ஆகிடும், அதேமாதிரி x³/3 இந்த பாட்டு என்ன ஆகிடும் 0, அதனால் 0 மட்டும் போட்டிருக்கோம். ஓகே ரைட். இப்போ மைனஸால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/2 1/2 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே வரக்கூடிய பாட்டு 1/2 மைனஸ் 1/3. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 மைனஸ் 1/3. கரெக்டாக ரைட். இப்போ ஆட் பண்ணலாமா. இந்த 1/2 இந்த 1/2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 1. அடுத்து இங்கே -1/3 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் -2/3 அப்படின்னு கிடைக்குமா. ரைட், எல்சிஎம் எடுக்கலாமான்னு பாருங்கள். எல்சிஎம் எடுத்தால் 3 - 2 / 3 கிடைக்கும். 3 - 2 அப்படிங்கிறது 1/3. அப்போ ஏரியா என்ன கிடைக்குது 1/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஏரியா என்ன கிடைக்குது 1/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இந்த இடத்துல y = மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்ப எக்ஸ் கிரேட்டர் இந்த டெஃபினேஷன் மறந்துடக்கூடாது. எக்ஸ் கிரேட்டர் = 0ங்கிறப்ப ஒய் வேல்யூ எக்ஸ் ஆகும், x < 0ங்கிறப்ப y வேல்யூ -x ஆகும் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ கரு ரெண்டாவது ஆகுது உங்களுக்கு. -1 to 0ங்கிற ஒரு லிமிட், 0 to 1 அப்படிங்கிற ஒரு லிமிட் கிடச்சிருக்கு உனக்கு. ஓகே, ஸோ அதை வச்சு சம் போட்டிருக்கோம், மறந்துடாதீங்க. ஓகேவா ரைட். அடுத்து எக்ஸாம்பிள் 9.56 பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை y = cos x, y = sin x, த லைன்ஸ் x = π/4 அண்ட் x = 5π/4 அப்படிங்கிறது. ஓகே, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் கேட்குறாங்க.
கேட்குறாங்க, ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். பவுண்டட் பை கர்வ் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அண்ட் y ஈக்குவல் டு சைன் எக்ஸ், ரெண்டு தான் கர்வ் ஈக்குவேஷன். கரெக்டாக இது ரெண்டுக்கு. அப்போ காஸ் எக்ஸுக்கும் சைன் எக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா த லைன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/4, எக்ஸோட லிமிட் கொடுத்துருக்காங்க எதுலேருந்து எது வரைக்கும், π/4ல் இருந்து 5π/4 இருக்கும். ஓகே, அப்போ இந்த லிமிட்டில் இந்த ரெண்டு கருவுக்கும் இன்பிட்வீன் உள்ள ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸோட லிமிட் π/4 டு 5π/4, இந்த லிமிட்டில் y ஈக்குவல் டு காஸ் எக்ஸுக்கும் y ஈக்குவல் சைன் எக்ஸ் இந்த ரெண்டு கருவுக்கும் இன்பிட்வீன் உள்ள ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். சொல்யூஷன் பாருங்கள். given y equal to cos x, ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோ. y equal to sin x ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரைட்டு, ரெண்டுலேயுமே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே அந்த எந்த ரெண்டு கருவுக்கு இன்பிட்வீனில் ஏரியா கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்களா? ரைட், அப்போ இங்கே y equal to cos x, இங்கே y equal to sin x, ரெண்டு பக்கம் y விட்டுடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், sin x equal to cos x அப்படின்னு. ஓகே, சைனும் காசும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஓகே, சைன் காஸ் இல்லை அப்படின்னா இது சைன் எக்ஸ், இந்த காஸ் கீழே வந்து ஆகிடும் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு? அப்போ tan x ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். சரியா? இல்லை அப்படின்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது சைன் காஸ் எதில் ஈக்குவலாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லையும் தேர்டு குவாட்ரண்ட்லையும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி தேர்டு குவாட்ரண்ட்டில் ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆங்கிள் π/4 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்டு குவாட்ரண்ட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5π/4 அப்படின்னு. ஓகே, சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லையும் தேர்டு குவாட்ரண்ட்லையும் ஈக்குவல். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் என்ன அப்படின்னா π/4, தேர்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் 5π/4 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? இப்போ டயக்ராம் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கிறேன், ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கிறேன். உனக்கு தெரியும் சைன் காஸ் அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்னா -1 to +1 அப்படிங்கிறது. அப்போ -1 0 +1 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். -1 0 +1 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட், அடுத்தவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸ் வேல்யூ π/4 டு 5π/4 இந்த லிமிட்டில் தானே அதுக்கான ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட், அப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ போட்டிருக்கேன் -1 0 +1. அடுத்து ஆங்கிள் மார்க் பண்ணுறவங்களுக்கு ஆங்கிள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு π/4. ஓகே, 0 போட்டாச்சு, π/4. அடுத்து என்ன அப்படின்னா π/2. ஓகே, அடுத்து என்ன போட்டுக்கிறேன் π/2. அடுத்து பாருங்கள் அடுத்தது 5π/4. நம்மளுக்கு கேட்டுக்கக்கூடிய லிமிட் என்ன, π/4ல் இருந்து 5π/4. ஓகே, அடுத்து 3π/2, அடுத்து 2π அப்படிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கர்வ் எடுத்துக்கிறேன் நான். என்ன கர்வ் உனக்கு இங்கே வந்திருக்கு, y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படிங்கிற கர்வ். ஓகே, அப்போ y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போடுங்க. எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆகும், y ஈக்குவல் டு காஸ் 0. காஸ் 0 வேல்யூ என்ன கிடைக்கும் உனக்கு 1. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட். அப்போ காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகுமா, எக்ஸுக்கு 0ங்கிறப்ப ஒய்க்கு 1. அப்போ காஸ் எக்ஸுங்கிற கர்வ் எங்கே ஸ்டார்ட் ஆகும், இந்த 1ங்கிற பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் காஸ் π/4. காஸ் π/4 1/√2. அப்போ 1/√2 அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/1.414. அப்போ அப்ராக்சிமேட்டாக 0. சம்திங். அப்போ எப்படி இருந்தாலும் 0க்கும் 1க்கும் நடுவில் அந்த பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, அப்போ π/4 அப்படிங்கிறப்ப காஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்குது. சரியா? ரைட், அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு π/2 போடுறேன். காஸ் π/2 அப்படிங்கிறது என்ன உனக்கு 0. ஓகே, அப்போ π/2 அப்போ இங்கே கிடைக்குமா உனக்கு பாயிண்ட்டு. அப்போ காஸ் எக்ஸுங்கிறவு பார்த்தீங்கன்னா π/2ங்கிறப்ப ஒய் வேல்யூ 0. அப்போ இங்கே வருமா கருவு π/2, 0. ஓகே, ரைட். அப்படியே வாங்க பார்க்கலாம். அப்படியே இந்த கரு கொண்டு வரேன் எங்கே அப்படின்னா பை அப்படிங்கிறப்ப பாருங்களேன், எக்ஸுக்கு பை, அடுத்த ஆங்கிள் என்ன இருக்குது பையா, காஸ் பை போடுங்க. காஸ் பைங்கிறது என்ன வரும் -1. ஓகே, காஸ் பை அப்படிங்கிறப்ப எக்ஸ் வேல்யூ பைங்கிறப்ப ஒய் வேல்யூ -1. அப்போ கரு இந்த இடத்துல முடிச்சிருக்கலான்னு பாருங்கள். அடுத்து 5π/4. 5π/4 அப்படிங்கிறப்ப உனக்கு வேல்யூ சேமாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன், -1/√2 கிடைக்கும். π/4 அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் π/4னா 1/√2. ஓகே, ரைட். இது எந்த குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்கும், நெகட்டிவில் -1/√2. அப்போ பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கரு இங்கே வந்திருக்கான்னு பாரு. -1ல் இருந்து மேலே கொஞ்சம் கரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். சரியா? ரைட். அடுத்து என்ன உங்களுக்கு ஆங்கிள் 3π/2. 3π/2 அப்படிங்கிறப்ப காஸ் 3π/2 வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு 0. ஓகே, அப்போ கரு இங்கே வருமா. அப்போ y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பாருங்கள் 0 அப்படிங்கிறப்ப இங்கே 1ங்கிற பாயிண்ட். அடுத்து π/4ங்கிறப்ப 1/√2 இங்கே கிடைக்கும். π/2 அப்படிங்கிறப்ப 0. அப்போ இங்கே வருதா π/2. அப்போ காசோட வேல்யூ π/2ங்கிறப்ப 0, 3π/2ங்கிறப்ப 0. ஓகே, அதேமாதிரி காஸ் பைங்கிறப்ப -1. ஓகே, காஸ் 0ங்கிறப்ப 1. ஃபஸ்ட்டு அந்த ஆங்கிள்லாம் மைண்டில் வச்சுக்க, வேல்யூ தான் இதில் முக்கியம். காஸ் 0ங்கிறப்ப 1, அடுத்து காஸ் π/2 அப்படிங்கிறப்ப 0, காஸ் பைங்கிறப்ப
என்ன கிடைக்கும் -1. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா cos 3π/2ங்கிறப்ப 0. ஓகே, அப்போ அதை வச்சு y = cos xங்கிற கர்வ் ட்ரா பண்ணிட்டேன். சரியா? ரைட், அடுத்து y = sin x அப்படிங்கிற கர்வ், செகண்ட் கர்வ் ட்ரா பண்ணலாமா? ரைட், எக்ஸுக்கு 0 போடுங்க, sin 0. sin 0 என்ன கிடைக்கும்? 0. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? இங்கே தான் y = எக்ஸுக்கு 0 போட்டால் y வேல்யூ 0. அப்போ y = sin xங்கிற கர்வ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது ஆரிஜினில். கரெக்டுங்களா? ரைட், அடுத்து sin π/4 அப்படின்னா 1/√2. இங்கே வருமா பாயிண்ட்டு? ரைட், அடுத்து sin π/2 அப்படிங்கிறப்ப வேல்யூ என்ன கிடைக்கும்? 1. ஓகே, இங்கே போடலாமா? எக்ஸுக்கு π/2 போடுறப்ப sin π/2 வேல்யூ 1. அப்போ y = 1 இங்கே கிடைக்கும். அப்போ மேலே கரு வருமா? ரைட், அப்படியே கீழே அடுத்து என்ன வரும்? sin π. ஆங்கிள் என்ன உனக்கு? π. அப்போ sin π அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் உனக்கு? sin nπ வேல்யூ 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன கிடைக்கும்? y வேல்யூ 0. அப்போ எக்ஸுக்கு π போடுறப்ப y வேல்யூ 0. அப்போ கரு இங்கே வருமா? ரைட், அடுத்து 5π/4. 5π/4 அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்கும் உனக்கு? இந்த இடத்துல வந்து நிற்கும். -1/√2 இங்கே கரு வரும். கரெக்டுங்களா? ரைட், அடுத்து 3π/2. 3π/2ங்கிறப்ப வேல்யூ என்ன கிடைக்கும்? -1. ஓகே, எக்ஸுக்கு 3π/2 போட்டால் sin 3π/2 வேல்யூ என்ன உனக்கு? -1. அப்போ கரு இங்கே வருதான்னு பாருங்கள். கீழே -1 கிட்ட கரெக்டாக டச் ஆகிற மாதிரி போட்டுக்கலான்னு பாரு. ரைட், அடுத்து என்ன உனக்கு? x = 2π. 2πங்கிறப்ப உனக்கு தெரியும் sin nπ வேல்யூ 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல பாயிண்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ y = sin x பாருங்கள், இந்த இடத்துல 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. π/2ங்கிறப்ப 1, πங்கிறப்ப 0, 3π/2ங்கிறப்ப -1, 2πங்கிறப்ப 0. ஓகே, அப்போ கரு பாருங்கள், y = sin xங்கிறது இந்த இடத்துல இப்படி கிடைக்குது. சரியா? ரைட், இப்போ கரு ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அவங்க கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா x = π/4, x = 5π/4. இந்த லிமிட்டில் ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ரைட், அதை இங்கே π/4 மார்க் பண்ணிக்கிறேன். x = π/4, அதே மாதிரி x = 5π/4 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லிமிட்டில் அந்த கருவுக்கான ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ கருக்கான ஏரியா புரியுதான்னு பாருங்கள், ட்ரா பண்ணியிருக்கிறது. ஓகே, π/4, 5π/4 இந்த ரெண்டு லிமிட்லையும் இந்த ரெண்டு கருவுக்கான ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? ரைட், அப்போ ரெக்கையர்டு ஏரியா பாருங்கள், a = இன்டகரல். ஓகே, இன்டகரல் லிமிட் என்ன உனக்கு? π/4 to 5π/4. ஓகே, அவங்க என்ன கேட்டுருக்காங்க? கிவன்லேயே கொடுத்துருக்காங்க π/4 to 5π/4 அப்படின்னு. ஓகே, π/4லேருந்து 5π/4 ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? இங்கே எக்ஸோட லிமிட், அப்போ எப்படி எழுதுவீங்க? y அப்படின்னு போட்டு அப்பர் கர்வ் மைனஸ் y போட்டு லோயர் கர்வ் இன்ட்டு dx அப்படிங்கிறது. ஓகே, அப்போ = இன்டகரல் π/4 to 5π/4 y இன்ட்டு அப்பர் அப்படிங்கிறது பாருங்களேன். இந்த π/4லேருந்து 5π/4ங்கிறப்ப எது அப்பரில் வந்துருக்குது? y = sin x அப்படிங்கிறது. எது லோயரில் வந்திருக்கு? y = cos x அப்படிங்கிறது. அப்போ y அப்பர் அப்படின்னு என்ன கிடைக்கும்? sin x மைனஸ் y லோயர் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது? cos xங்கிற கரு. கரெக்டா? அப்போ sin x மைனஸ் cos x இன்ட்டு dx அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட், இப்போ இன்டகரல் பண்ணு. sin x இன்டகரல் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் cos x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, மைனஸ் அப்படியே போட்டுக்கோ. cos x இன்டகரல் பண்ணால் sin x, அப்போ மைனஸ் cos x மைனஸ் sin xன்னு கிடைக்குது. லிமிட் என்ன அப்படின்னா π/4 to 5π/4 அப்படிங்கிறது. கரெக்டா? அப்போ மைனஸ் நான் என்ன செய்கிறேன்? ரெண்டுலேயுமே மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா இங்கே என்ன கிடைக்குது? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுறேன் 5π. அப்போ என்ன வரும்? cos 5π/4 ப்ளஸ் மைனஸை வெளியெடுத்தாச்சு. அப்போ cos 5π/4 ப்ளஸ் sin 5π/4 அப்படின்னு கிடைக்குமா? ரைட், அடுத்தது இப்போ லோயர் அப்பர் லிமிட் போட்டாச்சா? மைனஸ் போட்டு லோயர் லிமிட். அப்போ மைனஸ் போட்டுக்கிறேன். லோயர் லிமிட் என்ன உனக்கு? π/4. அப்போ π/4 அப்ளை பண்ணு. cos π/4, அடுத்து இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸை வெளியெடுத்தாச்சுனால என்ன ப்ளஸ் sin π/4 அப்படிங்கிறது. கரெக்டாக? இது ரெண்டுலேயும் மைனஸை வெளியெடுத்துட்டேன். அப்பர் லிமிட் போட்டிருக்கேன், மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட், அப்போ cos 5π/4. cos 5π/4 அப்படின்னா 5 × 45, தட் மீன்ஸ் 215 டிகிரியா? ரைட், அப்போ 215 டிகிரி எப்படி எழுதலாம்? cos 180 + 45 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ரைட், அப்போ 180 + 45ங்கிறப்ப எந்த குவாட்ரண்ட்? தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்டில் ஓகே, காசுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் வரும். 180 அப்படிங்கிறப்ப காஸ் அப்படியே எழுதுவா, மைனஸ் காஸ் 45 டிகிரி. மைனஸ் காஸ் 45க்கு வேல்யூ 1/√2. அப்போ -1/√2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ cos 5π/4க்கு என்ன வருது? -1/√2 அப்படிங்கிறது. சரியா? அது sin 5/4க்கு வேல்யூ சொல்கிறேன். sin 5π/4 அப்படின்னா 215 டிகிரி. 215 டிகிரி எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? sin 180 + 45 அப்படின்னு. தேர்டு குவாட்ரண்ட்டா? 180 +ங்கிறப்ப தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்டில் சைனுக்கு மைனஸ், 180ங்கிறப்ப சைன் அப்படியே வச்சுக்கோ, மைனஸ் sin 45. sin 45க்கு வேல்யூ 1/√2. அப்போ -1/√2 அப்படிங்கிறது. ஓகே, அப்ளை பண்ணலாமா? இப்போ மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். cos 5π/4க்கு -1/√2. அடுத்து sin π/4க்கு -1/√2. அப்போ மைனஸ் ஆஃப் -1/√2 -1/√2 போட்டாச்சா? அது இங்கே என்ன வந்திருக்கு? மைனஸ் போட்டுக்கோங்க. cos π/4 π/4 அப்படின்னு 45வா?
cos 45க்கு 1/√2 இங்கே என்ன வந்துருக்கு ப்ளஸ் போட்டுக்க sin π/4க்கும் 1/√2 அப்படிங்கிறது வேல்யூ ஓகே ரைட் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா என்ன கிடச்சிருக்கு மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுறப்ப -1/√2 -1/√2ன்னு கிடைக்குது அடுத்து மைனஸ் லோயர் லிமிட் அப்படிங்கிறது 1/√2 + 1/√2 அப்படின்னு ஓகே இப்போ வெளியே இருக்க மைனஸாக உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் 1/√2 வருமா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் இதுவும் 1/√2ன்னு கிடைக்கும் அப்போ 1/√2 இந்த ஃபஸ்ட் பார்ட் என்ன ஆகிடுது உனக்கு 1/√2 + 1/√2 ஓகே அடுத்து இந்த மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் இங்கே இருக்கக்கூடிய அப்படியே பாட்டு கிடைக்குமா அப்போ ப்ளஸ் 1/√2 + 1/√2 அப்படின்னு அப்போ எல்லாமே எதில் வந்திருக்கு அப்படின்னா பாசிட்டிவில் வந்துருச்சு சரியா கீழே எல்லாமே பாருங்களேன் √2 காமனாக இருக்கா அப்போ கீழே டினாமினேட்டர் சேம் அந்த மேலே இருக்குது அப்படியே ஆட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் அப்போ 1 1 1 எத்தனை டைம் இருக்குது 4 டைம்ஸ் அப்போ 4 / √2 அப்படின்னு கிடைக்குமா ரைட் 4 எப்படி எழுதிக்கலாம் 2 × 2 அப்படின்னு எழுதிக்கலாமா ரைட் அப்போ 2 × 2 அப்படிங்கிறப்ப இந்த √2வும் இந்த 2ல் வரக்கூடிய ஒரு 2 கேன்சல் ஆச்சுன்னு வரும் ஃபஸ்ட்டு 2 அப்படியே வச்சுக்கும் இந்த 2 எப்படிலாம் செகண்ட் 2வை √2 × √2 அப்படின்னு எழுதலாம் ஒரு √2 கேன்சல் ஆகிடும் ஒரு √2 கிடைக்குமா நியூமரேட்டரில் அப்போ ஏரியா என்ன கிடைக்குது ஏரியா ஈக்குவல் டு 2√2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது ஓகே ஏரியா ஈக்குவல் டு 2√2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இந்த இதில் இங்கே பாருங்கள் x = π/4 5π/4 ஓகே டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ மைண்டில் வச்சுக்கோ y = cos x cos 0 அப்படிங்கிறப்ப 1 ஓகேவா பாயிண்ட் மார்க் பண்ணு -1 0 1 cos 0 அப்படிங்கிறப்ப என்ன போட்டுக்கிறீங்க 1 அடுத்து cos π/4ங்கிறப்ப 1/√2 cos π/2 அப்படிங்கிறப்ப 0 இங்கே வந்துருமா ரைட்டு cos πங்கிறப்ப -1 கரு கீழே வந்துடும் அடுத்து 5π/4ங்கிறப்ப இங்கே பாயிண்ட் -1/√2 அடுத்து 3π/2ங்கிறப்ப 0 ஓகே அந்த பாயிண்ட் அந்த 0 1 அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் வச்சு y = cos x மார்க் பண்ணியாச்சு அதேமாதிரி y = sin x sin 0ங்கிறப்ப 0 sin π/4 அப்படிங்கிறப்ப இங்கே கரு கிடைக்கும் sin π/2 போடுறப்ப 1 அப்போ கரு மேலே வருதான்னு பாருங்கள் அடுத்து sin nπ வேல்யூ 0 அப்போ பைக்கு 0 ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா 2πக்கும் 0 ஆகுது உங்களுக்கு ஓகே அப்போ 5π/4ங்கிறப்ப இங்கே கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா cos π/2க்கு என்ன 1 அப்படின்னா sin π/2க்கு 1 அப்படின்னா sin 3π/2க்கு என்ன உங்களுக்கு -1 அப்போ கரு பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வருது உனக்கு sin x அப்படிங்கிறது கரெக்டாக இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க கேட்டிருக்குது லிமிட் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா π/4லேருந்து 5π/4 இந்த லிமிட் தான் கேட்டிருக்காங்க அதான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அந்த லிமிட்டில் அப்பரில் கரு என்ன கிடைக்குது sin x கிடைக்குது லோயர் என்ன கிடைக்குது cos x கிடைக்குது ஓகே அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஏரியா என்ன கிடைக்குது 2√2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது ஓகே